2020ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் தமிழ்நாட்டில் இருந்து டிபிஐஐடி தளத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு 36 விழுக்காடு கூட்டு வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. இது தேசிய சராசரியான 11 விழுக்காட்டை விட 3 மடங்கு அதிகம். உயர் தொழில்நுட்பத்துறையின் பவர் ஹவுஸாக சென்னை வளர்ந்து வருது. 2021-24ஆம் ஆண்டு காலத்தில் சென்னையை மையமாக கொண்ட உயர் தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் செய்யப்பட்ட முதலீடு மதிப்பு 66 விழுக்காடு ஆண்டு கூட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தேசிய அளவில் இது 2வது இடம். இந்த சாதனை பட்டியலின் பின்னணியில் நாம் வடிவமைச்சு செயல்படுத்தி வரக்கூடிய பல திட்டங்கள் இருக்கு. புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை மெட்ரோ சிட்டியை தாண்டி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் சென்றடையணும்னு கோல் செட் பண்ணி நாம் செயல்பட்டு இருக்கோம். அதன்படி 11 வட்டார மையங்கள் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதுயுக தொழில் முனைவு வளர்ச்சியில் பங்கெடுக்கவும், அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் அவங்களோட பங்களிப்பை வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுவது. தொடக்க நிலையில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி உதவி கிடைக்காம தங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது என்பதற்காக டான் சீட் என்ற ஆதார நிதி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு 50 விழுக்காடு கூடுதல் நிதி வழங்குகிறோம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கையை கருத்திலே கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு மட்டுமே 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எந்த துறையாக இருந்தாலும் எங்களுக்கு சமூக நிதி முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களால் நிர்வகிக்கப்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடு வழங்கப்பட்டு வருது. முதலீடு வழங்குறதோட அந்த நிறுவனங்களுக்கு தேவையான தொழில் பயிற்சிகளும் துறை வல்லுநர்களால் தொடர்ந்து வழங்கப்படுது.